நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. பொன்மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகம் கலந்தோடுதே. இயேசு உன்னில் உறவாடும் நேரம் என் துன்பமேகம் கலைந்தோடுதே. உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும், உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும். பொன்மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகம் கலந்தோடுதே. இயேசு உன்னில் உறவாடும் நேரம் என் துன்பமேகம் கலைந்தோடுதே. நீ இல்லாத நாளெல்லாம் நிலவில்லாத வானம் நான், உன் நினைவில்லாத வாழ்வெல்லாம் மழையில்லாத மேகம் நான். நீ இல்லாத நாளெல்லாம் நிலவில்லாத வானம் நான், உன் நினைவில்லாத வாழ்வெல்லாம் மழையில்லாத மேகம் நான். காலம் தோறும் கண்ணின் மணி போல் காக்கும் தெய்வமே, சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை தேற்றும் இறைவனே. என் இயேசுவே அபயம் நீ தர வேண்டுமே. என் தெய்வமே அருகில் நீ வர வேண்டுமே. காற்றில் ஆடும் தீபம் என்னை சிறையில் மூடுமே.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நமது தேவைகளை நம்பிக்கையோடு விண்ணக தந்தையிடம் எடுத்துச் சொல்லுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று சொல்லுவோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் எங்களது தஞ்சை மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு சகாயராஜ் அடிகளார் மற்றும் எங்கள் மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை அவர்களையும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள், பேராலய பணியாளர்கள் அனைவரையும் உடல் நலத்தினாலும் உள்ள அமைதியினாலும் நினைத்தவை நடக்க தேவையான வரங்களாலும் நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் இறைவா, உலக அமைதிக்காக பாடுபடும் தலைவர்களையும் எங்கள் இந்திய நாட்டின் நலனுக்காக உழைக்கும் அனைவரையும் உமது ஞானத்தாலும் கடமை உணர்வாலும் நீதியினாலும் கருணையினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உதவி செய்பவர்களை ஆசிர்வதிக்கும் இறைவா, எங்கள் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கும் அன்னையின் பேராலயத்திற்கும் வேளாங்கண்ணி பங்கேற்கும் உதவிடும் அடியார்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு அருளையும் பொருளையும் நீண்ட ஆயுளையும் நற்சுகத்தையும் தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பங்களை நிறைவேற்றும் இறைவா, அன்னையின் பேராலயத்தில் நடைபெறும் திருவழிபாட்டு நிகழ்வுகளில் இணையதளம் வழியாக பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரும் உம்மிடம் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களை ஏற்று அவர்கள் விரும்புகின்ற வரங்களை அளித்து அவர்கள் இன்றும் என்றும் அகமும் முகமும் மலர வளமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பயணத்தின் பாதுகாவலரான இறைவா, தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்த நாள் வரை எங்கள் வாழ்க்கை பயணத்திலும் வழி பயணத்திலும் துணையாய் இருந்து இத்தனை ஆண்டுகளாக எங்களை வழிநடத்தி வருகின்ற உமது மேலான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் பயணம் செய்வோர் அனைவரையும் உமது அன்பால், அருளால், அரவணைப்பால் அவர்களை பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நமக்கு வேண்டிய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நற்கருணை ஆண்டவரிடம் மௌனமாக எடுத்துரைப்போம். Now in silence, let us place our personal petitions before the Eucharistic Lord. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களது மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கும் ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கும். எங்களுக்கு தேவையானால், உமக்கு சித்தமானால் நாங்கள் கேட்ட வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாத இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உன் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ் அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
கடலலை எனவே வருகின்றோம், ஆண்டவரில் நாம் மகிழ்வோம். மனிதத்தில் புனிதத்தை இணைத்திடுவோம், கவலையில்லாமல் வாழ்ந்திடுவோம். கடலலை எனவே வருகின்றோம், ஆண்டவரில் நாம் மகிழ்வோம். மனிதத்தில் புனிதத்தை இணைத்திடுவோம், கவலை இல்லாமல் வாழ்ந்திடுவோம். திருப்பலியில் நாம் இணைவோம், அருள் வாழ்வில் நாம் வளர்வோம். திருப்பலியில் நாம் இணைவோம், அருள் வாழ்வில் நாம் வளர்வோம். கடலலை எனவே வருகின்றோம், ஆண்டவரில் நாம் மகிழ்வோம். மனிதத்தில் புனிதத்தை இணைத்திடுவோம், கவலை இல்லாமல் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மே மாதம் 8ஆம் தேதி இந்த நாளில் உபயம் செய்கின்ற குடும்பங்கள் இம்மானுவேல் ஜூட் சென்னை, VS அந்தோணிசாமி வேளாங்கண்ணி, செபாஸ்டின் மேரி மற்றும் அமலா குடும்பத்தினர் திருவாரூர். இந்த கருத்துக்களோடு சிறப்பாக இன்றைய நாளிலே மேலும் ஒரு முக்கியமான கருத்திற்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்திலே அதிபராக 6 ஆண்டுகள் பணியாற்றியவர். 2003 2009 ஆண்டு வரை பணியாற்றியவர்கள் பேரருட்திரு பி. சேவியர் அடிகளார். இன்று அவர்களுடைய இறந்த நாளை நினைவு கூர்ந்து அவருடைய ஆன்மாவுக்காக ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே திருத்தல பேராலயத்திலே அவர்கள் 6 ஆண்டுகள் பணியாற்றிய பொழுது செய்த செயல்கள் மிகவும் மேன்மையான செயல்களாக இருக்கின்றது. திருத்தல பேராலயத்திலே டெப்போ மற்றும் புத்தக நிலையங்களிலே பணி செய்வதற்காக பெண்கள் எங்கு தங்க வேண்டும் என்று சிந்தித்த பொழுது ஆக்னஸ் ஹோம் என்ற ஒன்றை உருவாக்கி பணி செய்கின்ற பிள்ளைகள் திருமணம் ஆவதற்கு முன்பாக ஒரு சில ஆண்டுகள் பணி செய்துவிட்டு அதன் வாயிலாக கிடைக்கின்ற அந்த வருமானத்தை திருமணத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு அவர்களுக்காக ஏற்பட்ட இல்லம்தான் ஆக்னஸ் ஹோம் என்ற அந்த இல்லம். அந்த இல்லத்தை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள்தான். அது மட்டுமல்ல, திருப்பயணிகள் தங்குவதற்காக போதிய அறை இல்லாத பொழுது அசிசியார் தங்குகின்ற 1ஆம் 2ஆம் கட்டிடங்களை கட்டியவர்களும் அவர்கள்தான். அது மட்டுமல்ல, அவர்கள் பணிகாலங்களிலே ஒரு போராட்டமான காலமும் இருந்தது. 2004ஆம் ஆண்டு நமக்கு நன்றாக தெரியும். சுனாமி என்ற அந்த பேரலை வேளாங்கண்ணியை எவ்வாறு தாக்கியது என்பதை இங்கு உள்ள உள்ளூர் மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். வெளியூரில் வந்திருக்கிற நீங்கள் தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வேளாங்கண்ணி உலுக்கி போட்ட அந்த ஒரு நிகழ்வு நடந்த பொழுது அதிபராக அவர்கள்தான் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். மிகவும் சோகமான நேரங்கள் அது. அந்த நேரங்களிலே மிகவும் திறம்பட செயலாற்றி அந்த நிலையை மாற்றி அமைக்க மிகவும் அரும்பாடுபட்டவர்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தந்தை, அமைதியாக இருக்கக்கூடியவர், அதிர்ந்து பேசாதவர், அவர் நடையில் கூட மெதுவாக நடந்து செல்லுவார். அவ்வளவு ஆசீர்வாதமான புனித குருவாக அவர்கள் வேளாங்கண்ணியிலே விளங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிபரை 6 ஆண்டு காலம் வேளாங்கண்ணி கொண்டிருந்தது என்றால் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இன்று அவருடைய இறந்த நாளை நாம் நினைவு கூறுகின்றோம். 2013ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி அவர்கள் இறைவனடி செய்தார்கள். இன்று அவருடைய இந்த நினைவு நாளை நினைவு கூறுகிற வேளையிலே அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தர வேண்டும். இறைவனிடம் தொடர்ந்து இவர்கள் நமக்காக பரிந்து பேசுபவராக இறைவனிடம் இருந்து செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே உருக்கமாக நாம் மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு நம்முடைய தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாட்டின் வழியாக நம் ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி, நம் ஆண்டவர் நம்மை தனியே தனித்து விடவில்லை, மாறாக நமக்கு உறவாக தூய ஆவியை கொடுக்கிறார் என்ற செய்தியை கொடுத்து நம்முடைய வாழ்வு நற்செய்தி அறிவிப்பு வாழ்வாக அமைய இறைவன் அருள் தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே உருக்கமாக நாம் மன்றாடுவோம். திருப்பலியிலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய கண்களை மூடியவர்களாக நம் செய்த குற்றங்களுக்காக பாவங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். எல்லோரும் சேர்ந்து பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். மீண்டும் ஒரு முறை, பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். அன்பான ஆண்டவரே, தர்மையான இந்த மாலை நேரத்திலே இந்த தெய்வீக கல்வாரி பலியிலே பங்கெடுப்பதற்காக எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். எத்தனை முறை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல், உம்முடைய கட்டளைகளை நாங்கள் ஏற்காமல் உமக்கு விரோதமாக எத்தனை நாட்கள் வாழ்ந்திருக்கிறோம். எங்கள் விசுவாச தளர்வின் வாயிலாக உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைக்காமல் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். மனிதர்களுடைய உதவியை நாடி நாங்கள் ஏமாந்திருக்கிறோம். ஆனால் உம்மை விட்டு தொலைதூரம் நாங்கள் சென்றிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆணவத்தினாலே, எங்களுடைய மனம் போன போக்கின் காரணமாக உம்மை நாங்கள் பல நேரங்களிலே நாங்கள் மறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை ஏற்காமலும் உம் கட்டளைகளை கடைபிடிக்காமலும் உம்மை விட்டு பிரிந்த தருணங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, மன்னிப்பு வேண்டுகிறோம். பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். அன்பான ஆண்டவரே, நீர் எங்களை அதிகம் அன்பு செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். நீர் எங்களை பார்த்து சொன்னீர், நான் உன்னை அன்பு செய்வது போல உன் அயலாரையும் நீ அன்பு செய் என்று சொன்னீர். ஆண்டவரே, எத்தனை தடவை எங்களுடைய அயலாரை நாங்கள் அன்பு செய்யாமல் இருந்திருக்கிறோம், மன்னிக்காமல் இருந்திருக்கிறோம். வெறுப்போடும் பொறாமையோடும் பழி வாங்குகிற குணத்தோடும் பொல்லாப்பான உள்ளத்தோடும் காய்மகரத்தோடும் எத்தனை தடவை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். கத்தியால் பிறரை கொலை செய்யாவிட்டாலும் எங்களுடைய பார்வையால், எங்களுடைய வார்த்தையால், எங்களுடைய நடத்தையால், எங்களுடைய செயல்களால் எத்தனை பேரை நாங்கள் மனம் நோக செய்திருக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு பேரை நாங்கள் வருத்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறோம். எங்களுடைய செயல்பாடுகள் முன்மாதிரியான வாழ்க்கையாக இல்லாததன் வழியாக எவ்வளவு பாவங்களை நாங்கள் உமக்கு எதிராக செய்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்த பொழுதெல்லாம் உமக்கு எதிராகவே நாங்கள் செய்தோம் என்பதை மறந்து வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, மனம் வருந்துகிறோம். எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நாங்கள் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, மன்னிப்பு வேண்டுகிறோம். பாவங்கள் செய்தோமே, என் பாவம் பொறுத்தருளும். பாவங்கள் செய்தோமே, என் பாவம் பொறுத்தருளும். அன்பான ஆண்டவரே, மனிதனை இந்த உலகத்திலே படைப்பதற்கு முன்பாக அவனுக்காக இந்த உலகை பார்த்து பார்த்து செதுக்கி வடித்தீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம் படைப்புகள் உம்மை புகழுகின்ற வகையிலே அற்புதமாக இந்த படைப்புகளை எல்லாம் படைத்து இந்த இயற்கையினுடைய மணிமகுடமாக மனிதனை உலகத்தில் அறிமுகப்படுத்தினீர். காரணம், மனிதன் மகிழ்ந்திருக்க வேண்டும், இந்த இயற்கை செல்வங்களை எல்லாம் அவன் பயன்படுத்த வேண்டும், இது அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்படுத்தினீர். ஆனால் சுயநலத்தின் காரணமாக மனிதர்களாகிய நாங்கள்
இந்த இயற்கையை மாற்றி அமைக்க எத்தனை முறை நாங்கள் முன்பற்றிருக்கிறோம் ஆண்டவரே. இன்று கூட கொரோனா என்ற அந்த கொள்ளை நோய் எங்கள் உள்ளங்களிலே, எங்கள் வாழ்க்கையில பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், இயற்கைக்கு எதிராக நாங்கள் சென்ற பொழுதெல்லாம் உமக்கு எதிராக நாங்கள் சென்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்தருளும், எங்களை மன்னித்தருளும். பாவங்கள் செய்தோமே ஆண்டவரிடத்தில் அப்படியே சரணாகதி ஒப்புக்கொடுத்து இரண்டு கரங்களை உயர்த்துவோம். இரண்டு கரங்களை உயர்த்தி பாடுவோம். பாவங்கள் செய்தோமே இரண்டு கரங்களை உயர்த்தி பாவம் பொறுத்தருளும். பாவங்கள் செய்தோமே என் பாவம் பொறுத்தருளும். பாவங்கள் செய்தோமே என் பாவம் பொறுத்தருளும். இயலாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரை எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய உயிர்த்தெழுதல் மறை நிகழ்வை பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடும் மகிழ்ந்திருக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்சு வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் தீமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். அரையோபாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது: ஏதென்சு நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமயப்பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற இனத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்கச் செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லையையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார்.
ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும் கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்களிடம் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியாவும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர், நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். அவர் மாட்சியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். அவர் மாட்சியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். என்றென்றும் எல்லோருக்கும் மேலாக வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். என்றென்றும் எல்லோருக்கும் மேலாக வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். தினம் அவர் அரசின் அரியணை மேல் ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். Alleluia, 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 alleluia.
இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு என் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 வசனங்கள் 12 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மே மாதம் என்று சொன்னாலே அன்னையினுடைய வணக்க மாதம் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாளிலே அன்னை கன்னிமரியா லட்சிய தாய் என்ற ஒரு சிந்தனையை இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். மனிதருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை வெவ்வேறு விதமா தேடுவதை நம்ம பார்க்கிறோம். ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள். கணவனிடம் மனைவி சொல்றாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி வீட்டிலிருந்து கிளம்புகிறார்கள். என்னுடைய அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கணவர் மனைவியை வழி அனுப்பி வைக்கிறார். போயிட்டு வாம்மா, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக வழி அனுப்பி வைக்கிறார். வழி அனுப்பி வச்சுட்டு அந்த தெருவை கிராஸ் பண்ணி போகிறாங்க. வீட்டுள்ள வந்து கதவை சாத்திட்டு ஒரே ஜாலி இருக்கு. அப்பாடா ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறார். ஒரு அரை மணி நேரம் திடீர்னு காலிங் பெல் அடிக்குது. திறந்து பார்த்தா மனைவி நிற்கிறாங்க. நான் வீட்டுக்கு போகலை, வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும்? இயேசுவில் பிரியமானவர்களே, மனிதன் மகிழ்ச்சி எதுலையோ தேடுறான். ஒரு முறை ஒரு தந்தை மகனை பார்த்து சொன்னார், மகனே நீ சுறுசுறுப்பே இல்லாமல் இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அபிரகாம் லிங்கனை தெரியுமா? உன் வயசுலலாம் அவர் வந்து எவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தாருன்னு அவர் வாழ்க்கையை படித்து பார்த்துருக்கிறியா அப்படின்னு சொன்னார். அந்த அப்பா மையனை பார்த்து உடனே பையன் அப்பா பார்த்து சொன்னான், அப்பா உங்கள் வயசில் அபிரகாம் லிங்கன் வந்து அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி ஆயிட்டாரு, நீங்கள் அப்படின்னு கேட்டானா. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று உலகிலே மனிதன் எதிலோ மகிழ்ச்சியை தேடுகின்றான். பிறரை கிண்டல் செய்வதிலே, நக்கல் செய்வதிலே மகிழ்ச்சியை தேடுகின்றான். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது இறை பிரசன்னத்தை உணர்ந்து லட்சியத்தை நோக்கி நடைபோடுகின்ற வாழ்க்கைத்தான் உண்மையான மகிழ்ச்சி என்பதைத்தான் இன்று நம் அன்னை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒருவன் இறைவனை தேடி ஓடிக்கிட்டே இருந்தானா. எங்க ஓடினான் என்றால் மலை உச்சிக்கு சென்றான். சென்று அங்கு இறைவனை பார்த்து விடலாம் என்று நினைத்தான். தேடுறான், கூப்பிட்டு பார்க்கறான், இறைவன் வரவே இல்லை. அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது. மலை மீது ஏறி சென்றால் இறைவனை தரிசித்து விடலாம் என்று சொல்லி பெரிய குருக்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்களே என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டிருக்கிறான். திரும்ப கீழே இறங்கி வருகின்றான். மலை அடிவாரத்திற்கு வருகிறான். தேடுகின்றான், இறைவனை காணாம். அங்கு ஒரு முதியவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் இந்த மனிதனை பார்த்து கேட்கிறார், என்னப்பா தேடுற அப்படின்னு.
இறைவனை தேடுகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த முதியவர் சொன்னார், இறைவனை நீ தேட தேவையில்லை, அவர் எங்குமே இல்லை, அவர் இங்குதான் இருக்கிறார், உன்னில் இருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த முதியவர் அந்த மனிதனை பார்த்து சொன்னாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, தொடக்க நூல் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், மனிதா நீ எங்கே இருக்கின்றாய் என்று கடவுள் கேட்கிறார். மனிதா நீ எங்கே இருக்கின்றாய் என்று கடவுள் கேட்கிறார். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 68வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி அவர் வந்திருக்கின்றார் என்று விவிலியம் சொல்லுகின்றது. லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நம்பிக்கையே நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற தெய்வமாக இருக்கிறார். நாம் விவிலியத்தை சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு செய்த முதல் புதுமை என்ன புதுமை? கானா ஊரிலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது. அவர் செய்த கடைசி புதுமை என்ன? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருப்பீங்க தெரிஞ்சுன்னா நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துருப்போம், காதில் கேட்காத மாதிரி எட்டி உட்காந்துருப்போம் நினைக்கிறீங்களா? சாமியார் வந்தார், பூசை வச்சார், பிரசங்க வச்சாரா, போனாரா இல்லாமல் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கார். அவர் செய்த கடைசி புதுமை என்ன? நற்கருணையை ஏற்படுத்தியது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவில் பிரியமானவர்களே, நற்கருணை ஏற்படுத்தியது எதற்காக? நான் இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை நம்மிடையே முழுமையாக பொழிவதற்காக நற்கருணை வடிவிலே இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார், நம் மீது அவர் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார், நம்மை அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் எவ்வாறு அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னைக்காவது நம்ம சிந்தித்து பார்க்கிறோமா? இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த ஆண்டவர் தன்னையே நமக்கு உணவாக கொடுத்ததோடு மட்டுமல்ல, பாவியாகிய நம்முடைய கரங்களிலே ஒவ்வொரு நாளும் தவழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? கடவுளை நம்முடைய கரங்களிலே ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொள்ளுகிறோம், அந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாம் உட்கொள்ளுகிறோம். தகுதியற்றவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார்னு பாருங்களேன். எவ்வளவு நம் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகின்றவராக இருக்கிறார். நம்முடைய லட்சிய பாதையினுடைய வழிகாட்டியாக ஆண்டவர் இருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், பெரும் திரளான மக்களிடம் பவுலடியார் போறார். அவருடைய வாழ்க்கை அவர் மனம் மாறுவதற்கு முன்பாக எப்படி இருந்தது? கிறிஸ்தவர்களை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருந்தார். அதே பவுலடியார் இன்னைக்கு ஒரு பெரிய மக்கள் திரள் முன்பாக செல்கிறார். அந்த மக்கள் கிறிஸ்துவை அறியாத மக்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய சேலஞ்ச் தெரியுமா? அந்த மக்களிடையே பவுலடியார் சென்று, நீங்கள் அறியாத ஆண்டவர் இயேசுவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த மக்களிடம் ஆண்டவரை அவர் எடுத்துரைத்தார் என்று பார்க்கிறோம். இந்த உலகை உயிர்த்தெழ செய்த, இந்த உலகிலே ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுள் பெரிய ஒரு சக்தி ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, எவ்வளவு முன்மதியோடு அவர் செயல்பட்டார் என்றும் எவ்வளவு துணிச்சலோடு அவர் செயல்பட்டார் என்றும் நாம் இதிலிருந்து பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது. பவுலுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது பாருங்களேன். ஆம், ஆண்டவரை அவர் கண்டார், தரிசித்தார். அந்த பிரசன்னம் என்பது எங்கோ இருந்தது என்று அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் என்னோடு பேசினார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். என்னோடு அவர் பயணிக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். சீடர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே, பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீடர்கள், நாம் மீண்டும் பழைய தொழிலுக்கு சென்று விடுவோம் என்று நினைத்து கொண்டிருந்த சீடர்கள் தைரியமா அவர்கள் நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பிக்கிறார்கள். என்ன காரணம்? என்னுடைய லட்சியம், என்னுடைய நோக்கம் இதுதான், இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன், இதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தார், இதை நான் நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்ற ஒரு
அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை கொண்டவராக அவர்கள் விளங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்று நம்முடைய லட்சியம் எப்படி இருக்கிறது? மரியாவுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றால், மரியா ஒரு வித்தியாசமான லட்சிய தாயாக இருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். இயேசு பிறந்து குழந்தையாக இருக்கின்ற பொழுது, அந்த குழந்தைக்கு ஆபத்து வருகின்ற பொழுது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையை தூக்கி கொண்டு பெரிய பயணம் செல்கின்றார். இந்த மரியாவை பார்த்துத்தான் வானதூதர் அவ்வளவு அருமையாக சொன்னார், உன்னத கடவுளுடைய மகனை நீர் தாங்க போகிறீர், அவர் இந்த உலகத்தினுடைய அரசராக இருப்பார் என்றெல்லாம் அருமையான வார்த்தைகளை அவரை பார்த்து சொன்னார்கள். இதே தாய் தான் அவர் இந்த ஒரு சங்கடமான நிலைமையை சந்திக்க தயாராக இருந்தார். பெரிய பயணம், அவர் கவலைப்படல, இந்த குழந்தை இயேசுவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அதை சந்தித்தார். இதுதான் இந்த லட்சிய தாயினுடைய வாழ்க்கை. பிரியமானவர்களே, இரண்டாவது பார்க்கின்றோம், 12 வயதிலே குழந்தையை காணாமல் அவர்கள் தவிக்கின்றார்கள். இந்த தாய் இயேசுவை காணான்னு சொல்லி வேக வேகமா ஓடி வர்றாங்க. இவர் எருசலேம் ஆலயத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். மகனை ஏன்பா இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் கூலா பதில் சொல்றார், என்னை ஏன் தேடினீங்க, என்னை ஏன் தேடினீங்க? ஒரு தாயினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அன்று சிமியோன் சொன்ன வார்த்தை அன்று நினைவு கூர்ந்திருப்பார். உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்ற வார்த்தையை அன்றும் அவர் நினைவிலே கொண்டிருப்பார். பிரியமானவர்களே, இதுதான் இந்த லட்சிய தாய். இந்த தாய் இன்று நமக்கு தன்னை சொல்லி தருகின்ற செய்தி என்ன? நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நம் லட்சியத்தை பயணத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிற வேளையிலே எது எப்படி நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவரை, அவருடைய பிரசன்னத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. இதான் இந்த தாய் இன்னைக்கு நமக்கு சொல்லித்தர செய்தி. இந்த நம்முடைய லட்சிய பயணத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வழிகாட்டுதலையும் அவர் நம்மோடு இருந்து செயலாற்றுவதையும் நாம் இழந்துவிடக் கூடாது என்பதை இன்று இந்த தாய் நமக்கு சொல்லி தருகிறார்கள். பிரியமானவர்களே, குழந்தைக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், சாதாரணமாக ஒரு தாயை பார்த்து ஒரு குழந்தைக்கு என்னம்மா தேவை அப்படின்னு கேட்டால், தாயானவள் இப்படி தான் சொல்லுவா, குழந்தைக்கு தாய்ப்பால் தேவை என்று சொல்லுவார்கள், அல்லது சத்தான உணவு குழந்தைக்கு தேவை என்று சொல்லுவார்கள், அல்லது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது குழந்தைக்கு அந்த நோய் தாக்காத அந்த ஊசியெல்லாம் என்னென்ன ஊசி இருக்கோ, எனக்கு சின்ன பிள்ளையில் போட்டிருப்பாங்கள்ல, அதெல்லாம் சொல்லி அந்த ஊசி பேர்லாம் சொல்லி இதெல்லாம் குழந்தைக்கு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தடுப்பூசிகள் இதெல்லாம் தேவை என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு அதே அன்னை நமக்கு சொல்லுகின்றார், இதை விட சிறந்த ஒன்று தேவை. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும். இதை விட சிறந்த ஒன்று என்ன தெரியுமா? அந்த குழந்தைக்கு அந்த தாய் அன்பு காட்ட வேண்டும். இதுதான் ஒரு சிறந்த ஒன்று. இதைத்தான் இன்னைக்கு நம்முடைய இறைவன் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தாய் ஆரோக்கிய அன்னை நமக்கு செய்து கொண்டிருப்பதும் காட்டி கொண்டிருப்பதும் இதுதான், அன்பை காட்டி கொண்டிருக்கிறார். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு அன்பு காட்டுவது போல இந்த தாய் நம்மை அன்பு காட்டி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய லட்சிய தெளிவு கொண்டவராக இருக்கின்றார். அவருடைய நோக்கம் தெளிவாக இருந்தது. இன்று நமக்கு ஒரு சிறந்த பரிந்துரையாளராக இருக்கிறார் என்றால் என்ன காரணம்? அவருடைய லட்சிய தெளிவுதான். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே ஒரு அன்பை நாம் காட்டி வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். சாதாரணமாக பார்க்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தேவை அப்படின்னாக்க நாம் பெற்றோர்களிடம் கேட்போம். காரணம் என்ன? அவர்கள் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, தைரியம். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்களை பார்க்கிறோம், பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவர்கள் துடித்து போய்விடுவார்கள். காரணம், பிள்ளையின் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பு, பாசம் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அன்பை, பாசத்தை நம்முடைய தாய் புனித ஆரோக்கிய அன்னை நமக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்றால் நாம் எல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு குருவானவர் மறையுரை ஆற்றி கொண்டிருந்தார். அப்போ ஒரு குழந்தை முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரே கோபம் ஆயிட்டார் அந்த சாமியார். இப்படி பார்க்குறாரு, அந்த குழந்தை சத்தத்தை நிறுத்துகிற மாதிரி தெரியல, அந்த குழந்தைய பெற்றோர்கள் தூக்கிட்டு போகிற மாதிரியும் தெரியல. பார்த்துட்டே இருக்கிறாரு, அவரால் பொறுக்கவே முடியல. அந்த தாயை கூப்பிட்டு தாயை இங்கே வாமா, இந்த பேயை தூக்கிட்டு போமா அப்படின்னு சொன்னாராம். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இதிலிருந்து 3 காரியங்களை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். என்ன தெரியுமா? குடும்பம் அப்படின்னு இருந்தால் குழந்தைங்க அப்படின்னு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தாய், கண்டிப்பாக அந்த தாய் குழந்தைங்களை, வீட்டில் குழந்தைங்கன்னு இருந்தால் கோவிலுக்கு தூக்கிட்டு வரதான் செய்வாங்க, தவிர்க்க முடியாது.
இன்னொன்று முக்கியமானது என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் 2 பேரும் பிரசங்கம் வைக்க முடியாது. குழந்தையும் பிரசங்கம் வச்சிச்சு, இவரும் பிரசங்கம் வச்சார். 2 பேரும் ஒரே நேரத்தில் பிரசங்கம் வைக்க முடியாது. இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கல ஒரு நிகழ்வு தான். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் தவறான புரிதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவறான புரிதல் என்பது நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவிலே ஒரு சிறிய விரிசலை ஏற்படுத்துகின்றது. என்ன விரிசல்? ஆண்டவர் நம்முடைய லட்சியத்திலே தெளிவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நம்மிடம் அவர் எதிர்பார்ப்பது என்ன? நீங்கள் கடவுளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இன்னைக்கு முதல் வாசகத்தில் ஒரு வரி வந்தது, அதை கேட்பதற்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். என்ன தெரியுமா? நீங்க தட்டு தடவியாவது கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வார்த்தை. எப்பயாவதுலாம் கேள்விப்பட்டிருக்குமா? தட்டு தடுமாறி போனான்னு சொல்லுவோம். தட்டு தடவியாவது நீங்கள் ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலும் இதை நம்ம அனுபவித்திருப்போம். எப்போ தெரியுமா? நம்ம வீட்டில் இரவு நேரத்தில் கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? கை எங்கே போவோம்? எங்கடா நெருப்பட்டின்னு தட்டு தடுமாறுவோம். தட்டு தடுமாறி அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த நெருப்பட்டி கையில் எடுத்துட்டோனையும் மகிழ்ச்சி வரும் பாருங்க. அப்பாடா நெருப்பட்டி எடுத்துட்டோம், இந்த கொளுத்தி மெழுகுத்தியை கொளுத்துவோம். இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் சூழ்ந்திருக்கின்ற பொழுது ஒளியாகி ஆண்டவரை தட்டு தடுமாறியாவது பிடித்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இருள் அகன்று போகும், ஒளி வரும், ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கும். இதைத்தான் இன்னைக்கு முதல் வாசகத்துல ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, என்னுடைய லட்சிய தெளிவு எப்படி இருக்கிறது? என்னுடைய லட்சியம் இந்த உலக வாழ்விலே எல்லா செல்வங்களை அடைவது மட்டுமல்ல, அதையும் தாண்டி என்னுடைய லட்சியம் எதுவாக இருக்கிறது? விண்ணக திருப்பயணியாக நான் இருக்கின்றேன். மறந்து விடக்கூடாது. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்துட முடியும்? 50 வருஷம், 60 வருஷம், 70, 80, 90, 100 சக்திக்கு தகுந்தார் போல, இவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனா இதை தாண்டி என்னுடைய லட்சியம் எதுவாக இருக்கிறது? விண்ணக திருப்பயணியாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உலக லட்சியம் மட்டும் நமக்கு முக்கியமல்ல, அதையும் தாண்டி ஆண்டவர் விரும்புகிற ஒரு லட்சிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டி காட்டி, தட்டு தடுமாறியாவது தட்டு தடவியாவது ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம், அவர்களை நாம் தஞ்சமடைவோம். அவர் நம்மோடு இருந்தார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா இருளும் மறைந்து ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த வாழ்க்கை தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும். நாம் மகிழ்ந்திருப்போம், அமைதியோடு இருப்போம், எல்லா வரங்களாலும் நிரப்பப்பட்டவர்களாக இருப்போம். குறிப்பாக இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரையை பெற்றவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே, லட்சிய பயணத்திலே நாம் செல்ல முடியும் என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு நினைவுறுத்தி ஆண்டவரை நம்முடைய சொத்தாக பெற்றுக்கொள்வோம் என்று இன்று நமக்கு சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த அன்னை நம் ஒவ்வொருவரையும் கரை சேர்க்கிற அன்னையாக இருக்கின்றார். இந்த அன்னையை நாம் பற்றி கொள்வோம். இந்த அன்னையுடைய பரிந்துரை இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். இந்த அன்னையினுடைய இந்த பரிந்து பேசுதல் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்மை கரை சேர்க்கின்ற ஓடமாக இந்த அன்னை இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட இந்த நாளிலே நமக்கு அழைப்பு எடுக்கின்றார். எனவே இந்த ஒரு சிந்தனையை உள்ளத்தில் ஏற்று நாம் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து இந்த பலியிலே ஜெபிப்போம். இறைவா, உம்முடைய சித்தம் என்னுடைய சித்தமாக மாறட்டும். என்னுடைய லட்சிய பயணத்திலே உம்மை நான் பற்றி கொண்டு நீர் காட்டுகிற வழியிலே நான் நடந்து செல்ல எனக்கு அருள்தாரம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். வாழ்வுக்கு வழியான அருள் தரும் வல்ல தேவனின் தாயே, கரை சேர்க்கும் ஓடமாக என்றும் எங்கும் இருந்திடுவாயே, என்றும் எங்கும் இருந்திடுவாயே. வாழ்வுக்கு வழியான அருள் தரும் வல்ல தேவனின் தாயே. எல்லாம் வல்ல இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய்,
உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவம் நீயே, அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமானந்த பலி எல்லாம் உள்ள இறைவனாகி ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தாம் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறை மாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை கைகளில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணையை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். For attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who have participated whole Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given in hands. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. வாரும் எந்த நிசையமுதே இறைவா என் தலைவா. வாரும் எந்த நிசையமுதே இறைவா என் தலைவா. நாளும் தேடும் உணவாய் நீ வந்தாய், உனை தந்தாய். நாளும் தேடும் உணவாய் நீ வந்தாய், உனை தந்தாய். உண்மை உணவாய் நீ நின்றாய், முழு உருவாயினில் கலந்தாய். வாரும் எந்தன் இசையமுதே இறைவா என் தலைவா. வாரும் எந்தன் இசையமுதே இறைவா என் தலைவா. எந்த செயலும் செய்யும் போது உம்மை நினைத்தே செய்கிறேன். எந்த மூச்சில் எந்த பாட்டில் உம்மை வைத்தே பாடினேன். இயேசுவே உன் அன்பை பொழிந்து என்னில் கலந்தாயே. இயேசுவே உந்தன் அன்பை பொழிந்து என்னில் கலந்தாயே. எந்தன் வாழ்வு அர்த்தம்
அமுதே இறைவா என் தலைவா. அன்னையின் பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பீடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும் 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும் மாலை 3 மணிக்கு தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும் 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும் பேராலய மேல்கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு கொங்கணியிலும் 9 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். நாளை மாலை 5:45 மணிக்கு பேராலய கீழ்கோவில் முகப்பில் தொடங்கி மாதாகுல ஆலயம் நோக்கி புனித பாதையில் அன்னையின் திருத்தேர் பவனியும் தொடர்ந்து மாதாகுல ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள கெபியில் நற்கருணை ஆசியும் தமிழில் திருப்பலியும் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பீடமும் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீர்த்தனத்திற்கும் அமைதி ஜெபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜெப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றது. Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecasted through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Konkani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. Tomorrow at 5:45 p.m. there will be car procession of Our Lady of Health Velankanni from the entrance of Lower Basilica towards Our Lady's Tank Chapel, followed by benediction and Mass in Tamil at the grotto of Our Lady's Tank Chapel. The main shrine will be opened from 7 a.m. to 9 p.m. and Adoration Chapel also will be opened for the people from 6 a.m. to 8 p.m. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayers and for your spiritual needs. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய கண்களை மூடியவர்களாக நமது உள்ளத்திற்குள்ளாக எழுந்தருளி வந்திருக்கிற நற்கருணை ஆண்டவரை மட்டும் உற்று நோக்குவோம். ரம்மியமான நேரம் இது. குளிர் காற்று அடித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு உன்னதமான இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மாதா காட்சி கொடுத்த இடம் பழைய வேளாங்கண்ணி. மாதா காட்சி கொடுத்த அந்த கிணறு இங்கு இருக்கின்றது. புனிதமான இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம் உள்ளத்திற்குள்ளாக எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்ற வார்த்தைக்கு ஏற்ப தகுதியற்ற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நமது தகுதியை பாராமல் ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்குள்ளாகவும் தன்னை முழுமையாக கொடுத்திருக்கிறார். நற்கருணை வடிவிலே நம் உள்ளத்திற்குள்ளாக எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை முறை ஆண்டவரே இதை உணராமல் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். உம்முடைய வழிகாட்டுதல் ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு நிரந்தரம். நீர் மட்டும்தான் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி வாழ நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இருள் அகன்று விடுகிறது. ஒளி நிறைந்த உள்ளமாக எங்களுடைய உள்ளம் மாறுகிறது. ஆண்டவரே, பாவ கரைகளால் நாங்கள் வாழ்ந்த பொழுதெல்லாம் நீர் எங்களை புனிதப்படுத்துவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த இறை வார்த்தையின் வழியாகவும் இன்றைய இந்த வழிபாட்டின் வழியாகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து
என் அன்பு மகனே மகளே, நான் உன்னை அதிகம் அன்பு செய்கிறேன். உன்னிடம் எப்படிப்பட்ட ஒரு குறைகள் இருந்தாலும் நான் அதை பெரிதுபடுத்துவதில்லை, மாறாக உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தான் இன்று நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்குள்ளாகவும் ஆண்டவர் எழுந்தருளி வந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக எழுந்தருளி வந்ததற்காக நன்றி. எங்களை நீர் புனிதப்படுத்துவதற்காக நன்றி. இறை வார்த்தை சொல்லுவது போல நீங்கள் ஒவ்வொருவரும் தூய் ஆவியானவர் குடிகொள்ளுகிற ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று இறை வார்த்தை சொல்லுவதை போல இன்று நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை சுமக்கின்ற ஆலயமாக மாறியிருக்கின்றோம். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த புனிதமான இடத்திலே, வேளாங்கண்ணியிலே பல்வேறு இடங்களிலிருந்து நாம் வந்திருக்கலாம், பல்வேறு வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நாம் வந்திருக்கலாம். இன்று ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருங்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு பயணம் செய்யும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடம் நீங்கள் ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் அல்ல, ஆண்டவர் உங்களோடு பயணிப்பார். இந்த ஒரு சிந்தனையை உள்ளத்தில் இருத்துவோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் நன்றி கூறி ஜெபிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவேறச் செய்த உன் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய ஆசிரை நிரம்ப பெற்றவர்களாக மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிரை பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள், இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகின்ற பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்ததைப் போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகின்ற பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. இயலாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விடியற் காலை விண்மீனே, உதயம் காணும் தாரகையே, எங்கள் அன்பின் தாய்மரியே, வாழ்க வாழ்க. இறையருள் ஓவியமே, வாழ்க வாழ்க. விடியற் காலை விண்மீனே, உதயம் காணும் தாரகையே, எங்கள் அன்பின் தாய்மரியே, வாழ்க வாழ்க.
ஓவியமே வாழ்க வாழ்க. அம்மா மாமரியே எம்மை ஆதரிப்பார். அம்மா மாமரியே எம்மை ஆதரிப்பார். அம்மா மாமரியே எம்மை ஆதரிப்பார். அம்மா மாமரியே எம்மை ஆதரிப்பார். விடிய காலை விண்மீனே உதயம் காணும் தாரகை எங்கள் அன்பின் தாய்மரியே வாழ்க வாழ்க. இறையருள் ஓவியமே வாழ்க வாழ்க. மகிமை நிறை மாதவமே மனு குலத்தின் மாணிக்கமே. மகிமை நிறை மாதவமே மனு குலத்தின் மாணிக்கமே. மாசில்லாத காணிக்கை மாபரனின் ஆலயமே. அடைக்கலமே ஆதரவே அருள் மாறி பொழிபவளே அவர் உதிக்க உமை தெரிந்தார். ஆவியினால் அருள் பொழிந்தால் நற்கருணை பேழையே வாழ்க 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 வாழ்க. விடிய காலை விண்மீனே உதயம் காணும் தாரகையே எங்கள் அன்பின் தாய்மரியே